வணக்கம். உங்க வீட்ல அழகான லாங் டைல் ஃபிஞ்சுகளை வளர்க்கணும்னு ஆசையா இருக்கா? அப்போ இது உங்களுக்கு தான். ஜேஎன்எஸ் பேர்ட்ஸ் ஃபார்ம் கொடுத்த சூப்பரான டிப்ஸை வச்சு இந்த குட்டி பறவைகளை எப்படி சக்சஸ்ஃபுல்லா ப்ரீட் பண்ணி ஒரு சின்ன ஃபிஞ்ச் ஃபேமிலியை உருவாக்குறதுன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் இதுதான். இந்த பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு ஆண் பெண் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன சாப்பாடு கொடுக்கணும், அதுங்களுக்கு வீடு எப்படி ரெடி பண்ணணும், அப்புறம் அதோட ப்ரீடிங் சைக்கிள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல நம்ம ஹீரோ லாங் டெயில் ஃபிஞ்சை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது ஆஸ்திரேலியாவை பூர்வீகமா கொண்ட ஒரு பறவை. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறது மட்டும் இல்ல, ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதனால தான் நிறைய பேரோட ஃபேவரேட்டா இருக்கு. இந்த லாங் டெயில் ஃபிஞ்ச் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல் தெரியுமா? மத்த பறவைகளோட ஒப்பிடும்போது இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் ஜாஸ்தி. ப்ரீட் பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால நீங்க இப்பதான் பறவை வளர்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்ணை மூடிட்டு லாங் டெயில் ஃபிஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரோம். நீங்க ஒரு நல்ல பிரீடரா ஆனோம்னா முதல்ல ஆண் பறவை எது பெண் பறவை எதுன்னு கரெக்டா கண்டுபிடிக்க கத்துக்கணும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஜோடியில எது ஆண் எது பெண் இத கண்டுபிடிக்க என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும்? இப்போ ஆண் பெண் பறவையை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல நிறைய வழிகள் இருக்கு. ஆனா ரெண்டு விஷயம் அதை மட்டும் நல்லா கவனிச்சிங்கன்னா போதும். ஆண் பறவைக்கு பாத்தீங்கன்னா அந்த மூக்கு நல்லா டார்க்கா சிகப்பா இருக்கும். அதே மாதிரி தொண்டையில இருக்க அந்த கருப்பு மார்க்கிங் அதுவும் பெருசா டார்க்கா தெரியும். ஆனா பெண் பறவைக்கு இது ரெண்டுமே கொஞ்சம் லைட்டா சின்னதா இருக்கும். அவ்வளவுதான். இதை வச்சே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஜோடியை கரெக்டா செலக்ட் பண்ணிட்டோம். அந்த ஜோடி நல்லா ஆரோக்கியமா இருந்து ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிறதுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, பறவைகளோட ஹெல்த்துக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட் ரொம்பவே முக்கியம். தினைய மெயின் ஃபுட்டா கொடுத்துட்டு அதோட கொஞ்சம் கீரை வகைகள், புழுக்கள் மாதிரி புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகளையும் சேர்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. இதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் இந்த கணவாய் மீன் எலும்பு. இதை மட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பெண் பறவை முட்டையிடும்போது அந்த முட்டை ஓடு நல்ல உறுதியா இருக்க தேவையான கால்சியம் இதுல இருந்து தான் கிடைக்குது. சரி, சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்போ அந்த பறவைங்க எந்த தொந்தரவும் இல்லாம நிம்மதியா கூடு கட்டி சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்தை எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜோடி ஃபிஞ்ச் வளர்க்க போறீங்கன்னா குறைஞ்சது 2க்கு 1.5 அடி அளவுள்ள கூண்டு வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கூண்டு எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு பறவைங்க ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆக்டிவா இருக்கும். இது ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ரூல். ஒரு கூண்டுக்கு ஒரு ஜோடி மட்டும்தான். அப்போதான் அதுங்களுக்குள்ள சண்டை வராம மன அழுத்தம் இல்லாம நல்லபடியா பழகி கூடு கட்ட ஆரம்பிக்கும். கூடு கட்டுறதுங்கிறது ரொம்பவே சிம்பிள். முதல்ல ஒரு கூடு பெட்டிய கூண்டுக்குள்ள மாட்டிடுங்க. அப்புறம் கூடு கட்ட தேவையான பொருட்களை உள்ள வச்சிடுங்க. அவ்வளோதான். மத்த வேலைய அந்த பறவைகளே தன்னோட இன்ஸ்டிங்க்ட்ல அழகா பாத்துக்கும். தேங்காய் நார், சின்ன சின்ன மென்மையான இறகுகள், அப்புறம் மை இல்லாத பேப்பர் துண்டுகள், இதெல்லாம் கூடு கட்டுறதுக்கு ரொம்பவே நல்ல மெட்டீரியல்ஸ். இதையெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும், அந்த பறவைகளை இதை வச்சு ஒரு சூப்பரான சாஃப்டான கூட்டை ரெடி பண்ணிடும். இப்போ நம்ம ரொம்பவே ஆவலா எதிர்பார்க்கிற கட்டத்துக்கு வந்தாச்சு. சரி, நம்ம ஃபிஞ்ச் ஜோடி ப்ரீட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும், எவ்வளோ நாள் ஆகும், அந்த டைம்லைனை இப்ப பார்க்கலாம். பாருங்க, முதல் முட்டை வச்சதுல இருந்து ஒரு 14ல இருந்து 20 நாள்ல குஞ்சுகள் பொரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த 2-3 மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த குஞ்சுகளுக்கு பெரிய பறவைகளோட கலர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. 4வது மாசத்துல எல்லாம் அதுங்களே அடுத்த ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடும். பாருங்க, இவ்ளோ ஒரு அருமையான சைக்கிள் இது. அப்போ மொத்தத்துல விஷயம் ரொம்ப சிம்பிள். சரியான உணவு, சரியான கூண்டு அமைப்பு. இந்த 2 விஷயங்களையும் நீங்க கரெக்டா செஞ்சாலே போதும், உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான ஃபிஞ்ச் குடும்பம் கிடைக்கிறது நிச்சயம். இப்போ உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் கிடைச்சிருச்சு. உங்களுடைய முதல் ஃபிஞ்ச் குடும்பத்தை உருவாக்க நீங்க தயாரா? இந்த அழகான பயணத்தை இன்னைக்கே தொடங்குங்க.